ஒரு ஊர்ல மேரி அப்படின்ற ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி ரொம்ப பாசத்தோடையும் அக்கறையோடையும் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவாங்க. அதனாலேயே அந்த பாட்டிய அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அப்புறம் மத்த பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த ஊர் மக்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவாங்க. ஒரு நாள் அந்த மேரின்ற பாட்டி காட்டுக்குள்ள போனாங்க. குளிர்காலம் அப்படின்றதுனால நெருப்பு மூட்டுறதுக்காக குச்சிகளை எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பானை ஃபுல்லா நிறைய தங்கம் இருந்துச்சு. இது என்னடா இவ்ளோ தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானை கிட்ட அந்த பாட்டி போனாங்க. கொஞ்சம் மண்ணை தோண்டி அந்த பானையை வெளியே எடுத்தாங்க. பார்த்தா அது ரொம்ப பெரிய பானை. இந்த பானையை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பானையை தள்ளிட்டு போனாங்க ஒத்த ஆளா. கொஞ்ச தூரம் தள்ளிட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பானையில இருக்க தங்க காசுகள் நிறம் மாறுச்சு, சில்வரா மாறிடுச்சு. அத பார்த்த அந்த பாட்டி, ஐயோ இது என்ன சில்வரா மாறிடுச்சு, நாம இந்த தங்க காசுகளை வச்சு பயங்கரமா கனவு கண்டு வச்சிருந்தோமே, பெரிய ஆடம்பரமான வீடு வாங்கணும், அதுக்குள்ள உட்காந்து நம்ம குளிர் காயணும் அப்படிலாம் நம்ம நினைச்சு வச்சிருந்தோமே அப்படின்னு நினைச்சாங்க. சரி ஓகே, சில்வரும் வேல்யூபிள் தான், நம்ம இருந்தாலும் சில்வரா மாறினா கூட நம்மளோட கனவை நம்மளால நடத்திக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போனாங்க. அப்படி தள்ளிட்டு போகும்போது பார்த்தா திருப்பியும் அந்த காசுகள் நிறம் மாறுச்சு. இப்ப என்னவா மாறிடுச்சு அப்படின்னா இரும்பா மாறிடுச்சு. அந்த பாட்டிக்கு ரொம்பவே சோகமாயிடுச்சு. என்னடா அது, ஃபர்ஸ்ட் தங்கத்துல இருந்தது, அடுத்து சில்வர் ஆச்சு, இப்ப பார்த்தா இரும்பாயிடுச்சே, இதனால நம்மளோட கனவை கொஞ்சம் கூட வச்சு நிறைவேற்ற முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அந்த காசவே அந்த பாட்டி விட்டு பாத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், ஆனா இப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு போய் நம்ம கவலைப்படுறோமே, இது நம்மளுக்கு தேவையே இல்ல. நம்ம நம்மளுடைய ஊர் மக்களோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசுகள் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஊருக்கு போனதுக்கு அப்புறமா ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பாட்டிய, இவ்வளவு நேரம் நீங்க எங்க போயிருந்தீங்க, உங்களை நாங்க இவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா, வாங்க நாங்க உங்களுக்கு அது கொண்டு வந்திருக்கோம் இது கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த பாட்டிய பாத்துக்கிட்டாங்க. இப்பதான் அந்த பாட்டிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்காம தேவையே இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நினைச்சு அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா பயங்கரமா வருத்தப்படுறோம். இனிமேல் அப்படி இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எனக்கு டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் மீட் பண்றேன். பாய்.